இப்போ ஸ்டார்டிங் சீனில் காட்டினா ஜிமன் தான் அவனோட ரூம் பெட்டில் படுத்துட்ருக்கான். அவன் பார்ட்டியை விட்டு அதுக்கப்புறம் வந்திருப்பான். அவன் படுத்துட்டு எதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். வேறு ஒன்றும் இல்லை, ஜேகேவை பற்றி தான். ஜேகே அவனையே ஒரு மாதிரியே பார்த்துட்டு இருந்தது. அவனோட அந்த ஆட்டிடியூட், அவனோட பழக்கம் வழக்கம், இதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கான். அந்த பையன் அவ்வளோ அழகாக இருக்கான். பார்க்கும் போதே தெரியுது செம்ம பர்ஃபெக்ட்டுன்ட்டு. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பசங்க இவ்வளோ அட்ராக்டிவாக தெரியுறாங்க. ஐயோ ஜிமனா, அவனை பற்றி அதிகமாக யோசிக்காத. அவன் மண்டைக்குள்ளேயும் விடக்கூடாது. அவனை பார்த்தல எப்படி இருந்தான்ட்டு. சத்தியமாக அவன்லாம் அவனுக்கு செட் ஆக மாட்டான்டா. ஐ மீன், நீ அவனுக்கு செட் ஆக மாட்ட. அவன்லாம் எப்பவுமே பொண்ணுங்களோட நிழலே இருக்குன்னு ஆசைப்படுறவன். எனக்கு அவனை பார்த்தா அப்படி தான் தெரியுது. தயவுசெய்து விழுந்துடாத ஜிமனா. ஐ மீன், வேண்டாம், யோசிக்காதடா அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவனே யோசிச்சுட்டு அந்த பெட்டில் போயிட்டு உருண்டிகிட்ருக்கான். அப்படியே படுத்து தூங்கியிருப்பான். இப்போ மார்னிங் விடியுது. ஜிமின் தான் அவனோட பால்கனி டோர் திறந்து எட்டி பார்த்துட்ருக்கான். அந்த மார்னிங் சன்லைட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். பேர்ட்ஸ்லாம் அழகாக சவுண்ட் போட்டு அதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஒரு கார் வருது. செம்ம லக்ஸரியஸான ஒரு கார் தான். இது ஜிமினோட டேங்கோட பென்ட் ஹவுஸ் வாசலில் நிற்கிது. ஜிமினோ யாருன்னு பார்க்குறான். உள்ளேருந்து இறங்குறது ஜேகே. ஜிமினுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன இவன் வீட்டுக்குள்ளே வருவானா என்ன? இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை. இவன் நான் அசால்ட்டாக வரான். நேற்று நடந்த பார்ட்டி பற்றி அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஐயோ, ஆண்டிக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அம்மாவுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. எதுக்கு வரான்னு தெரியலையே. இல்லை ஒரு வேளை எப்போவுமே வருவானோ? சரி, கீழே போய் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜிமினும் கீழே இறங்கி போகிறான். ஹாலில் யாருமே இல்லை. அவனும் போய் எட்டி பார்க்குறான். யாராவது ஸ்டெப்ஸ்லேருந்து எட்டி பார்க்குறான், யாராவது இருக்காங்களான்ட்டு. ஜேகே தான் வாசலுக்குள்ளே வந்திருப்பான். உள்ளே யாரையுமே காணும். அவன் பாட்டுன்னு சரி டேக்கு கால் பண்ணுவோன்ட்டு ஃபோன் எடுக்கிறான். அவன் எதிர்ச்சியாக அப்படி மேலே பார்ப்பான். அங்கே ஜிமின் நின்றுட்டு இருந்திருப்பான். ஜிமினை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு கீழே வான்ற மாதிரி கை காமிக்கிறான். ஜிமினும் என்ன இவன் நம்மளே இது கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவன் நைட் ட்ரெஸ் போட்டிருப்பான். ஒரு மாதிரி கம்ஃபியாக, அது ஒரு மாதிரி லூஸாக இருக்குது. அதோடு தான் இறங்கி வரான். அவன் மூஞ்சி கூட கழுவி இருக்க மாட்டான். ஒரு மாதிரி செம்ம ஃப்ளஃபியாக இருக்குது. அவனோட சீக்ஸில் ஒரு மாதிரி பிங்காக, ஐஸு கூட ஒழுங்காக, ஐஸ்லாம் ரொம்ப பம்பியாக இருக்குது. ஜேகேக்கு அதை பார்க்கும்போது செம்மையாக ஒரு மாதிரியா எப்படி சொல்கிறது, என்ன இவ்வளோ க்யூட்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜிமினும் கீழே இறங்கி வரான். டேங் பார்க்க வந்தீங்களா? எனக்கு தெரிஞ்ச அவன் இன்னும் தூங்கிட்டு தான் வந்திருப்பான். பிகாஸ் லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் போய் எழுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டேங்கோட ரூம் பக்கமாக போகிறான். அப்போ ஜேகே தான் இல்லை உன்னை பார்க்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமினில் அவன் ஸ்டக் ஆகிட்டு அப்படியே திரும்பி லைட்டாக திரும்பி பார்க்குறான். அவனை கை காமிச்சிட்டு என்னையா பார்க்க வந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தாங்கிக்கிட்டே கேட்குறான். ஏன்னா அவனுக்கும் தெரியல எதுக்கு அவனை பார்க்க வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி. ஜேகே தான் இது உன்னோட தானே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன நெக்லஸை காட்டுறான். ஜிமின்ல ஆமாம் எனக்கு டேங் கிஃப்ட் பண்ணுது. இது உங்கள் இப்படி கையில் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறான். நேற்று பார்ட்டியில் விட்டு போயிட்டேன், அதான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். ஓ, என்னோடதுன்னு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேக்கவும் அதான் நேற்று நான் அவனை பார்த்தல, அப்போ நோட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமனும் ஓ ரொம்ப தேங்க்ஸ். டேங்க்கு மட்டும் இது நாங்கள் பார்ட்டிலே போட்டு வந்தது தெரிஞ்சதுன்னா எனக்கு கொண்டுடுவான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி கை நீட்டுறான் ஜெயினுக்கு.
ஜேகே அந்த செயினை வச்சுருப்பான்ல அதை அப்படியே எடுத்துகிட்டு திரும்பி பாக்கெட் உள்ளே வைக்கிறான். ஜிமின் தான், என்னாச்சு, எதுக்கு பாக்கெட் உள்ள வைக்கிறீங்க? உடனே வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அஃப்கோர்ஸ், அது என்னோட நெக்லஸ் தானே, உடனே வேணுமாண்ணா அப்படின்ற மாதிரி. ஜிமின் அப்படின்னு கன்ஃபியூஸ் லுக்கில் தான் இருக்கான். ஓகே, நான் உடனே தரேன், பட் இதை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சதுக்கு எனக்கு நீ என்ன தருவ அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். ஜிமின் நான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா, அது நீங்கள் எதாச்சியாக தானே பார்த்துருப்பீங்க, என்னமோ என் நெக்லஸை அந்த பார்ட்டி ஃபுல்லாக தேடின மாதிரி சொல்கிறீங்க. ஓகே, ஒத்துக்கிறேன், நீங்கள் உங்கள் டைமை வச்சு எனக்கு இங்கே வந்து கொடுக்கறதுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறான். ஜேகே தான், இன்றைக்கி நைட் 9 o'clock கேட்டுக்கு வெளியில் நான் நிற்பேன், நீ வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நோ வே, என்ன விளையாடுறீங்களா, நான் அதுக்கு வரணும், நெக்லஸ் வேணும்னா நீ வந்து தான் ஆகணும், என்ன விளையாடுறீங்களா, ஆன்டிக் மட்டும் இது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், தயவுசெய்து நெக்லஸ் மட்டும் கொடுங்க, நீங்கள் வேறு ஏதாவது வேணுமா கேளுங்க தரேன், இப்போதைக்கு எனக்கு அதான் வேணும், ஒரு நைட் டேட் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி பையனா கிடையாது அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கும்போதே இப்போ உள்ள டேங்கோட அம்மா தான் வராங்க. டேங்கோட அம்மா வந்து ஜிமின் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஜிமின் திரும்பி பார்த்துட்டு குட் மார்னிங் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். குட் மார்னிங், இது ஜேகே தானே அப்படின்ற மாதிரி ஜேகே பார்த்து சொல்கிறாங்க. உங்களுக்கு இதில் தெரியுமா? தெரியும், இந்த பிளேஸோட ரோமியோ அப்படின்ற மாதிரி தேங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜேகேவும் சிரிச்சிட்டு குட் மார்னிங் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன ஜேகே காலையில் அது இந்த டைமில் அப்படின்ற மாதிரி தேங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஷிகாவுக்கு கால் பண்ணேன், அவன் காலை எடுக்கல, ஸோ அதான் டேக்கு தெரியுமான்னு கேட்க வந்தேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஓ டேவா, அவன் ப்ராபப்ளி இன்னும் தூங்கிட்டு தான் இருப்பான்னு நினைக்கிறேன், நான் வேணா எழுப்பிட்டா? இல்லை ஆண்டி, இப்போ தான் அவன்கிட்டேருந்து கால் வந்தது, அவன் எங்கள் வீட்டாண்ட தான் இருக்கானா, ஸோ டோன்ட் வரி. ஓ ஸோ ஸ்வீட், உனக்கு ஜிம்மில் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜிம்மினும் மூஞ்சி பார்த்துட்டு பார்ட்டியை பற்றி எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். ஜேகேவும் இல்லை இப்போ தான் பார்த்தேன் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ ஸோ நைஸ், வாங்கி உட்காந்து சாப்பிட. இல்லை ஆண்டி எனக்கு லேட் ஆகிடுச்சு, சுகர் வேறு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பான், ஸோ நான் கண்டிப்பாக போகணும். ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே அங்கேருந்து போகிறான். போகும்போது ஜிம்மினை திரும்பி பார்த்துட்டு 9 o'clock அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே போகிறான். ஜிம்மினோ என்ன இவன் இப்படி பண்ணுறான், 9 o'clock டேக்கு தெரிஞ்சதுன்னா என்னை உரிச்சிடும் அப்படின்ற மாதிரி அவனே கேர்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். அந்த நாள் ஃபுல்லாக ஜிம்மினுக்கு ஓடிக்காது. டேங் வந்து அவனை இன்டோர் கேம்ஸ், போர்ட் கேம்ஸ்லாம் ஆட கூப்பிட்டுருப்பான். அவன் ஜஸ்ட் என்னமோ அங்கே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி மட்டும் ரியாக்ட் பண்ணியிருப்பான். அதே மாதிரி த நைட் ஷிஃப்ட் ஆகுது. ஒரு 8:30 போல் இருக்கும். ஜிம்மின் தான் வந்து அவன் ரூமில் நடந்துகிட்டே இருக்கான். ஃபுல்லாக ரெடி ஆகியிருக்கான். ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு மாறு கரெக்ட் டைமுக்கு வந்துடுவானா, என்னோடய செயின் எடுத்ததுக்கு எதுக்கு இவன் இதெல்லாம் கேட்குறான். நோ ஜிம்மினா, நீ பர்ஃபெக்டாக இருக்கணும், நீ அவன் கூடலாம் எங்கேயும் போகக்கூடாது, டேக்கு மட்டும் டேயால் மட்டும்தான் நான் அங்கே போகிறேன், ஏன்னா அவன் நேற்று தான் எனக்கு அந்த நெக்லஸ் வாங்கி கொடுத்தான், ஸோ அது தொலைச்சிட்டுன்னு சொன்னால் அவ்வளோதான், எனக்கு கொண்டுடுவான், நெக்லஸை மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ளேயும் அவன் பெண்ணாத்திட்டே இருக்கான். அவங்க அம்மாவும் கால் பண்ணுறாங்க. இன்னும் டைம் இருக்கிறதுனால அவங்க அம்மாக்கிட்டையும் பேசிட்டு ஃபோனை வச்சுருப்பான். இப்போது 9 o'clock ஆகுது. சொன்ன மாதிரி ஹார்ன் அடிக்குது. ஜிமின் அவனா அப்படின்னு எட்டி பார்க்குறான். அவன் தான். ஜிமின் தான் நேராக போகிறான். திரும்பி பார்த்துட்டு போகிறான், யாராவது நம்மள ஃபாலோ பண்ணுறாங்களான்ட்டு. நேராக போயிட்டு ஜேகேவோட கார் முன்னாடி நின்னுட்டு என்னோடய நெக்லஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். நம்மளோட டீல் இது கிடையாது, நான் அவனை டேட்டுக்கு கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். நோ வே, ஆன்ட்டிக்கு தெரிஞ்சதுன்னா என்னை சாவடிச்சிடுவாங்க. அண்ட் தென் எனக்கு எந்த ஒரு டேட்டுக்கும் வர இன்ட்ரெஸ்ட் இல்லை, ட்ரெயினை மட்டும் கொடுங்க அப்படின்ற மாதிரி கையை நீட்டுறான்.
ஜேகே காரை விட்டு கீழே இறங்குறான். கீழே இறங்கி, ஆனால் நான் போடுற டீல் இது கிடையாதே. நான் சொன்னது நீ என் கூட டேட்க்கு வந்தால் தான் நான் உனக்கு இந்த நெக்லஸ் கொடுப்பேன்னு சொன்னேன். ஆனால் நான் அதுக்கு ஒத்துக்கலை. என்னால் எங்கேயும் வர முடியாது, நீங்கள் நெக்லஸ் பண்ணிட்டு கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கை நீட்டிக்கிட்டே இருக்கான். ஜேகே தான், ஏன் ஏன் வரமாட்டேன்? ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு உங்கள் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அண்ட் நீங்கள் பண்ணுற அந்த விஷயத்துலையும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, புரியுதா அப்படின்ற மாதிரி ஜிமன் சொல்கிறான். நான் பண்ணுற இந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, அது உங்கள் லைஃப், ஆனால் நெக்லஸ் தயவுசெய்து அதை மட்டும் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகே ஏதோ ஒரு மாதிரி ரசிச்சுக்கிட்டு, ஓகே எந்தா அப்படின்ற மாதிரி அந்த நெக்லஸை ஜிமன் கிட்ட கொடுத்துட்றான். ரொம்ப தேங்க்ஸ், தயவுசெய்து இங்கே நிற்காதீங்க, யாராவது பார்த்தாங்கன்னா டவுட் படுவாங்க, அண்ட் நான் எந்த ஒரு விஷயத்துலையும் மாட்டிக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறான். ஜேகே அவனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அவன் முன்னாடி ஃபோர்ஸாக இழுக்கிறான். ஜிமன் அவனோட செஸ்ஸில் போயிட்டு இடிச்சிட்டு நிற்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விடுங்க, எனக்கு பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், அதுவும் டேலாம் பார்த்தானா அவ்வளோதான், விடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே தான், ஓகே நீ என் கூட டேட்டுக்கு தான் வரல, அதுக்குன்ட்டு பதிலுக்கு நீ எதுவுமே கொடுக்காம போன எப்படி அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஜிமன் கேட்குறான். நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமனோட லிப்ஸ் ஒரு மாதிரியே கேட்ச் பண்ணுறான். ஜிமன் அந்த சடன் ரியாக்ஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி மைண்டெல்லாம் பிளண்டாகி அப்படியே நிற்கிறான். ஜேகே அவனோட லிப்ஸை ஒரு மாதிரி ஹார்ஷாக போட்டு கிஸ் பண்ணுறான். அவனோட டங்கை இன்சர்ட் பண்ணி அவனோட ஒரு மாதிரி அவனோட லிப்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறானே சொல்ல முடியும். ஜிமனுக்கு அது ஃபர்ஸ்ட் கிஸ், அவனுக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணோன்னே தெரியல, ஒரு மாதிரி அப்படியே எப்படி சொல்கிறது ஜோனோட் ஆகிட்டு பிளண்ட்டாக நின்றுட்டுருக்கான். ஜேகே ஒரு 2 minutes கிஸ் பண்ணிவிட்டு ஜிமனோட ரியாக்ஷன் பார்த்துட்டு அப்படியே நிறுத்தியிருப்பான். தேங்க்யூ அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஜிமனில் அப்படியே ஜேகேவே ஒரு மாதிரி ஐஸ் பிளிங்க் பண்ணிவிட்டு பார்க்குறான். ஐ திங்க் இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் போல அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஜிமனில் இப்போ 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 நீ இப்போ நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறான். கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பான். ஜிமனுக்கு அவ்வளோதான், இப்போ என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஜேகே கார் எடுத்துகிட்டு போகும்போது மாதிரி ஹார்ன் அடிச்சிருப்பான். ஜிமன் அது அந்த ஹார்ன் சத்தம் கேட்டமே ரியாலிட்டிக்கு வந்துட்டு அங்கேருந்து குடுன்ட்டு அவனோட வீட்டுக்குள்ளே ஓடுறான். வீட்டுக்கு போயிட்டு அவன் ரூமில் தான் உக்காஞ்சிட்டு இருக்கான். இப்போது ரூமில் போய் இப்படி தொப்புன்னு படுத்துருப்பான். ஐயோ ஃபர்ஸ்ட் கிஸ் அதுவும் இந்த பர்வர்ட்க்கு போயிடுச்சா, என்ன தைரியம் அவனுக்கு, ஷிட் எனக்கு தெரியும் அந்த பர்வர்ட் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்ட்டு. அவனுக்கு நல்ல ஏதாவது ஒரு பாடத்தை சொல்லி தரணும். ஹவு கேன் ஐ ஸ்டோல் மை ஃபர்ஸ்ட் கிஸ்? அவன் என்ன அதை அசால்ட்டாக நினச்சிட்டு இருக்கானா, நான் என்னோட லவ் சாங்ஸ்க்காக சேவ் பண்ணி வச்சது. இடியட் பர்வர்ட், என்னைக்காவது ஒரு நாள் நீ கையில் மாட்டாமலையே போவ, உனக்கு இருக்குடா அப்படின்ற மாதிரி ஜேகேவை திட்டிட்டு அவன் தூங்க முடியாமல் அன்றைக்கி ராத்திரியும் அப்படியே படுக்கிறான் பெட்டில். அப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. இட்ஸ் லைக் அ நூன் டைம். டேங்கும் ஜிம்மனை ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க. டேங் தான் ஜிம்மனை கொஷின் பண்ணிக்கிட்டே இருக்கான். டே என்னாச்சு, எதுக்கு அன்னைக்கு பார்ட்டிக்கு அப்புறம் ஒரு ஓவராக பண்ணிக்கிட்டே இருக்க, நேற்று அவ்வளோ கேம்ஸ் நான் கொடுக்குற ஒரு கேமே ஆடலை, இன்னைக்கு 2 பேரும் வெளியில் வந்திருக்கோம், ஏதாவது பேசிட்டானா இன்னமும் பேய் பிடிச்ச மாதிரி உக்காந்துட்டு இருக்க, உன் மூஞ்சியை பார்க்க வாங்க கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி டேங் கத்துறான். ஜிம்மனும் டேங்கா ஜஸ்ட் மூடு இல்லை டே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டே தான் மூடு இல்லையா? ஜிம்மன் உனக்கு என்ன தான் ஆச்சு? ஐயோ டே நான் என்ன பண்ணேன், அதான் நானும் கேட்குறேன், நீ ஒன்றுமே பண்ணல ஜிம்மன், எப்போவுமே ஏதாவது எனர்ஜெட்டிக்காக இருப்ப, எனக்கு தெரியும் நீ சாஃப்டான டைப், கொஞ்சம் கம்முன்னு இருப்ப, அதுக்குன்னு இவ்வளோவா? சீரியஸ்லி நான் எவ்வளோ எனர்ஜெட்டிக்கு தெரியல, கொஞ்சமாவது என் வைப் மேட்ச் ஆகுது ஜிம்மன் அப்படின்ற மாதிரி டே தான் புலம்பிட்டு இருக்கான். ஜிம்மனும் ஓகே ஐல் ட்ரை அப்படின்ற மாதிரி
சொல்லிட்டு 2 பேரும் கொஞ்சம் காஃபி தான் குடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் சும்மா எப்பவும் போல அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் டாக்ஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னுட்டு நிறைய பேர் காசிப் பேசுகிற சத்தம் கேக்குது. எல்லாரும் வாசலே பார்த்துட்டு ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜிமினுட்ட எங்கன்னா எப்படி யா யார் என்னாச்சு திடீர்னுட்டே எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி வாசலை அவங்களும் பார்க்குறாங்க. பிகாஸ் 2 பேர் நடந்து வராங்க. இட்ஸ் நந்தி அனதர் ஷுகாவும் ஜேகேவும் தான். 2 பேரும் நடந்து வந்தோடனே அங்கே இருக்க எல்லாருமே அவங்கள தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. அவங்க சர்ப்ரைஸ், என்னடா இவங்க 2 பேரும் இங்கே வராங்கன்ட்டு. அவங்களோட லுக் எப்படி தெரியுமா இருக்குது? தே ஆர் லைக் ஜஸ்ட் ஸ்டன்னிங். அவங்க அப்படி இருக்குது. ஜிமின் அவனை பார்த்துட்டு, ஐயோ இவன் இங்கே வரான், எங்கே போனாலும் விடவே மாட்டான் போல இருக்கு, எதாச்சியாக தான் வரானா, இல்லை நம்ம இருக்காங்கன்னு தெரிஞ்சு வரானா, டீக்கு வேறு ஆல்ரெடி ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் பயந்துட்டு முனைக்கிக்கிட்டே உட்காந்துருக்கான். டே அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அதிசயமாக பார்க்குறான். டேக்கு அதிசயமாக இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேரும் என்ன காஃபி ஷாப் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி. ஜிமின் தான், ஐயோ இங்கே வரக்கூடாது என்ன பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் மூஞ்சியை ஜன்னல் பக்கமாக திருப்பிக்கிறான். ஸோ தட் தே ஓன்ட் நோட்டீஸ்னு. பட் ஜேகேவும் ஷுகாவும் நேராக அவங்களோட டேபிளுக்கு தான் வந்து உட்காடுறாங்க. லைக் ஆல்ரெடி ஜிமினும் டேங்கோ எதிரெல்லாம் உட்காந்துட்டு இருந்துருப்பாங்க. இப்போ ஜேகே ஜிமின் பக்கத்துலேயும் ஷுகா டே பக்கத்துலேயும் வந்து உட்காடுறாங்க. ஜிமின் தான், ஷிட் மை காட் அப்படின்ற மாதிரி உள்ளேயே வந்து நினச்சிக்கிறான். ஜேகே ஜிமின் ஒரு மாதிரியா மொனங்கிறத பார்த்துட்டு சிரிச்சுட்டு முன்னாடி இருக்க டேவை பார்க்குறான். டேல நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஜேகே தான், காஃபி ஷாப்புக்கு எதுக்கு வருவாங்க, காஃபி குடிக்க தானே அப்படின்ற மாதிரி ஜேகே ரொம்ப கூலாக சொல்கிறான். டே தான், ஐ நோ, ஆனால் நீங்கள் ஒன்றும் காஃபி பர்சன் கிடையாது, நீங்கள் வந்து ஆல்கஹால் பர்சன் தானே, வெயில் தலையில் சுட்டாலும் அதை தான் குடிப்பீங்க. ஐ தாட் யூவே நீங்கள் ஏதாவது ஒரு கிளப்பில் குடிச்சிட்டு யார் கூடயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன். பட் எனக்கு அதிசயமாக இருக்குது. எனக்குன்னு இல்லை, நீங்கள் காஃபி ஷாப்பில் இருக்கவங்க ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்களா? எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் தான். அண்ட் தென் சரி வந்தது தான் வந்தீங்க, இங்கேயே வந்து உட்காடுறீங்க அப்படின்ற மாதிரி ஷுகாவை பார்த்து முறைக்கிறான். ஷுகா தான் பப்பி ஐஸில் டேவை பார்க்குறான். டே ஒரு மாதிரி கையை கட்டிட்டு டே ஒரு மாதிரி கையை கட்டிட்டு ஜேகேவை பார்த்து, இங்கே எதுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதான் சொன்னல காஃபி குடிக்க தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு ஜிமினோட டைஸில் கையை வைக்கிறான். ஜிமின் டேக்கு டக்குன்னு திரும்பி பார்த்துருப்பான். ஆனால் டே அதை கவனிச்சிருக்க மாட்டான். டே ஷுகாவே பார்த்து முறைச்சிக்கிட்டு அவங்க 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹலோ நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? அட்லீஸ்ட் வந்தால் நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம், ப்ரைவேட் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டிங்களா? இப்படி தான் உட்காந்து 2 ஃப்ரெண்ட் உட்காந்துருக்கும் போது அப்படியே வந்து உட்காரதா அப்படின்ற மாதிரி டே ஷுகா கூட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கான். ஷுகாவும், இதில் என்ன இருக்குது, என்னோடய கசின், நான் வந்து உட்காடுறேன், உங்களோட கசின் உட்காரிங்கன்னா அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜேகே ஜிமினோட டைஸை ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டு இருக்கான். ஜிமின் தான் அதை கையை எடுத்து விடுறான். திரும்பி ஜேகே அவனோட டைஸ்லேயே ஹேண்டை வச்சுட்டு இருக்கான். ஜிமின் தான் கண்ணிலையும் முறைக்கிறான். ஒரு மாதிரியா எட்டுட்டா கையை அப்படின்ற மாதிரி ஜேகே ஒரு மாதிரியா ஸ்மோக் பண்ணிக்கிட்டு திரும்பி ஜிமினோட டைஸை போட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டு இருக்கான். ஜிமினுக்கு எங்கே ஓவராக ரியாக்ட் பண்ணால் டே கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஆக்ட்ஸ் லைக் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ டே தான் ஜிமினை பார்த்து, ஜிமின் காஃபி குடிச்சிட்டியா, போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமின் ஒரு மாதிரி தலையை நோட் பண்ணிவிட்டு ஓகே பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஷுகா கிட்டே சொல்கிறான். ஷுகாவும் பாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டே அங்கேருந்து டென்ஷன் ஆகி வெளியே போயிருப்பான். வெளியில் போயிட்டு அந்த காஃபி ஷாப் வெளில தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போது டேங் தான், நீ தான் சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமின் ஒரு மாதிரி முழிச்சிட்டு, என்ன நான் எதுவும் சொல்லலையே, நீங்கள் தான் நம்ம இருக்கிறத இங்கே இவங்கக்கிட்ட சொன்னியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமினுக்கு என்ன பையனா, இது ஜேகேவோட விஷயத்தை பற்றி அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி. அதனால் ஜிமினில் நான்லாம் எதுவும் சொல்லலை, அண்ட் எனக்கு அவங்க 2 பேருமே தெரியாது, நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டே தான் ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு, சரி நெக்ஸ்ட் எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமின் தான், யோ விஷ் ஷாப்பிங் போகலாமா அப்படின்ற மாதிரி டீ கேட்குறான். யோ விஷ், எல்லாம் என்னோடய விஷ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டீ அங்கே நடந்து போகிறான். அப்போது ஜிமினோட ஃபோனுக்கு ரிங் அடிக்குது.
ஜிமினும் அதை எடுத்து காதில் வச்சுட்டு ஹலோ யார் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன்னா அது ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து வந்திருக்கும். ஜிமின் தான். அந்த சைட்லேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, நான் தான் அப்படின்ற மாதிரி. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல, அந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணுறான். நான் தான் ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் ஒன்றே அவனோட காண்டாக்டை பார்க்குறான். அன்னோன் நம்பர், என்னோட நம்பர் உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்ற மாதிரி கேட்குறான். எங்கே திரும்பி பார்த்துட்டு என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை, யாரோ ராங் கால் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உன்னோட பர்ஸ் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஜிமின் அவனோட பேன் பேக்கெட் ஒரு மாதிரி ரப் பண்ணி பார்க்குறான். மை காட் அப்படின்ற மாதிரி அவனுக்கு கொஞ்சம் பிஸ்ட் ஆஃப் ஆகிட்டு நிற்கிறான். அப்போது அந்த வாய்ஸ் தான், ரெஸ்டாரண்ட்டுக்கு பேக் சைடில் வந்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோனை வச்சிடறான். ஜிமினுக்கு டென்ஷன் ஆகிடுது. ஐயோ இவன் கிட்ட இந்த ஏண்டா போய் மாட்டணும் அப்படின்ற மாதிரி. ஜிமின் இப்போ டேங்கிட்ட திரும்பி டே என்னோடய பர்ஸ் உள்ளே விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், நான் போய் அதை எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். டேங்க பர்ஸை உள்ளே விட்டுட்டியா? சீக்கிரம் போய் எடுத்துடா, நான் கார் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே அப்படின்ற மாதிரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இப்போ ஜிமின் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பேக் சைட் போகிறான். ஜேகே அங்கே ஒரு செவத்து மேலே சாஞ்சிட்டு நின்றுட்டு ஜிமினோட பர்ஸை தான் பார்த்துட்ருக்கான். ஜிமின் ஒரு மாதிரி டென்ஷனாக போயிட்டு அந்த பர்ஸை பிடுங்க போகிறான். ஆனால் ஜேகே ஜிமின் வரதை பார்த்துட்டு அந்த பர்ஸ் ஒரு மாதிரி மேலே தூக்கி நிற்கிறான். இப்போது ஜிமின் தான், இப்போ இதுவும் தெரியாமல் விழுந்துடுச்சு, அதனால எடுத்து வந்து கொடுத்தேன்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு ஜேகே தான், இல்லை நான் தான் எடுத்தேன், நீங்கள் என்ன திருட்டு பையனா, எதுக்கு இப்படி என்னோடய திங்ஸாக எடுத்துகிட்டு இருக்கீங்க? அண்ட் இப்போ நீங்கள் பண்ண விஷயத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக என்னோடய நெக்லஸையும் நீங்கள் தான் வேணும்னு எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜிமின் ஒரே சொல்கிறான். ஜேகே தான், ஆமாம் நான் தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ரியலி எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? அண்ட் உங்களுக்கு என்ன தான் வேணும்? முதல்ல என் பர்ஸை கொடுங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உன்னோட பர்ஸ் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன், எதுவுமே கொடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அதை திருடி இருக்கீங்க அண்ட் அதுக்கெல்லாம் எதுவும் ரிவார்ட் தர முடியாது அப்படின்ற மாதிரி திரும்பியும் பர்ஸை போடுங்கிறான். ஜேகே தான் ஜிமின் அந்த வாலோட சாச்சிட்டு, ஏன் திருடன்னு கேட்க மாட்டிங்களா? இட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். ஒரு திருடன் எதுக்கு திடுவான்? அவனுக்கு ஏதாவது ஒரு பர்பஸ் இருக்கும். அண்ட் உங்களோட பர்பஸ் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா மிஸ்டர் ஜங்குக் அப்படின்ற மாதிரி ஜிமின் இரிட்டேஷனில் கேட்குறான். ஜேகே தான், இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க எம்எல்ஏ கோவமா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். கோவமாவா? நேற்று நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நான் மறக்கவே இல்லை, அண்ட் நீ பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி அவனும் கை கடின்னு சொல்கிறான். நீ இன்னும் அதையும் நினச்சிட்ருக்கியா? அது உங்களுக்கு வேணால் ரொம்ப ஈஸியாக இருக்கலாம், எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்ட அந்த பர்ஸை பிடிங்கிட்டு அங்கேருந்து போகிறான். ஜேகே திரும்பியும் அவனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு அதே மாதிரி திரும்பி லாக் பண்ணுறான். மை காட் உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு எப்படி என்னை இரிட்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன் நேற்றே நான் சொன்னேனே இன்றைக்கி என்ன வேணும்ன்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜிமின் ஒரு மாதிரி பிளாங்காக பார்க்குறான், எதை சொல்கிறான் அப்படின்ற மாதிரி. ஜேகே தான், நீ தான் வேணும், நீ தான் வேணும், நீ மட்டும்தான் வேணும் அப்படின்ற மாதிரி 3 வாட்டி அழுத்தி சொல்கிறானா. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஆகுது. ஹலோ கொஞ்சம் கல்றீங்களா? வெயிட் பண்ணுறான், நான் போகணும். ஆன்சர் சொல்லவே இல்லையே, இதுக்கு ஆன்சர் உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். ஒரு மாதிரி வேகமாக நடந்து போகிறான். அந்த சைடு பார்த்தா ஜிமினை தேடி தான் வந்துட்டுருக்கான். ஜிமின் ஒரு மாதிரி பயந்துட்டான். என்ன கார் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னேன், இங்கேயே வந்த நீ வரத்துக்கு எவ்வளோ நேரமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கத்துறான். இப்போ ஜிமின் தான் அவனை காம் டவுன் பண்ணிவிட்டு, கமான் எதுக்கு இப்படி கத்துற, இது பப்ளிக் பிளேஸ். ஜிமினா நீ என்ன பண்ணுறன்னு தெரியல, ஆனால் அது நல்லதுக்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறான். ஜிமினுக்கு பயம் வந்துடுச்சு, ஒருவேளை அவனுக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படின்ற மாதிரி. ஆனால் ஜிமின் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை. எங்கே ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் கார் எடுத்துகிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க. இந்த பார்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டுக்கும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள்.